இயேசுவிற்கு அன்பானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டு, உடற்பயிற்சி செய்து கொண்டு, ஓடிக்கொண்டு, இந்த மாலை வேளையிலையும் கூட அவ்வளவு சுறுசுறுப்பாக எப்படி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எப்போவுமே சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சோர்ந்து போகிற நேரங்களில் நமக்கு பலன் கொடுக்க தான் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எண்ணுக்கடங்காத வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும் உங்களை புது கிருபையாலும் புது பலனாலும் சூழ்ந்து கொள்கிறார். இன்றைய காலை வேளையிலையும் நீங்கள் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது சோர்வாக பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியோட முடிவில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. குடும்பத்தோட பாரங்களை நினைத்து சோர்ந்து போயிட்டீங்களா? கடன் சுமைகளை நினைச்சு சோர்ந்து போயிட்டீங்களா? பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போயிட்டீங்களா? பிள்ளைகளின் கல்யாணத்தை குறித்து சோர்ந்து போயிட்டீங்களா? இல்லை சுகம் இல்லாமல் சோர்ந்து போயிட்டீங்களா? எல்லாவற்றையும் சரி செய்ய என்னுடைய இயேசுவால முடியுங்கிறத நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிற வார்த்தை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம். எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார். எழுந்து போஜனம் பண்ணு, தெம்பாருங்க, தைரியமாருங்க. போஜனம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், தட்டில் வச்சு நமக்கு பிடித்த உணவுகளை நாம் சாப்பிட்றோம், அது அல்ல. போஜனம் என்பது வசனம், வார்த்தை. எழுந்து உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு உட்காருங்க, அரைக்கதவை பூட்டி கொள்ளுங்க, வேதத்தை தியானிங்க, அதிகாரங்களை படிங்க, ஆண்டவருடைய சுவிசேஷ புஸ்தகங்களை படிங்க. அந்த போஜனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள ஒரு புது பலன் உங்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். சோர்வுங்கிறது ஏற்படாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏனென்ற சொன்னால், நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்கள் குடும்பத்திற்காக, இந்த தேசத்திற்காக, உங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வெகு தூரம் ஓட வேண்டும் என்று சொன்னால் ஆகாரம் இருந்தால், போஜனம் இருந்தால் தான் முடியும். இப்போது உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிற சிறுவர்கள் கொஞ்ச நேரத்தில் களைப்படைஞ்சிருவாங்க. ஓடுவாங்க, களைப்படைஞ்சிருவாங்க. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு சிறு ஆகாரம், தண்ணீர், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டுமாய் ஓடுகிறார்கள் அல்லவா? அதை சீராக எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் சோர்வடைந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வசனமாகிய இந்த போஜனம். இது உங்களுக்கு சத்துணவு. இது உங்களுக்கு பலனையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் புத்துணர்ச்சியையும் தைரியத்தையும் உங்கள் உள்ளான மனிதனுக்கு கொடுக்கும். அதனால் தைரியமாக இருங்க, தெம்பாக இருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட வசனத்தை கொண்டு பேசுகிறார். எனக்கு என்ன தைரியம் ஆண்டவரே? நீங்கள் என்ன வெகு தூரம் போக சொல்கிறீங்க, நான் யாரோடு போவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? வெகு தூரம் பிரயாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க ஆண்டவரே, நான் நடப்பது எப்படி ஆண்டவரே? இந்த பிரயாணத்தில் யார் என்னோடு வருவார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறதா? ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தைரியமாக இருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம 7ஆம் வசனத்துடைய பின்பகுதியை வாசிக்க போகிறோம். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எழுந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த போக வேண்டிய தூரம் வெகு தூரத்தில் ஆண்டவர் தூதனை கொண்டு உங்களை போஷிப்பார். நீங்கள் போகின்ற ஊழிய பாதையில், வாழ்க்கை பாதையில், நம்ம போகின்ற பாதைகள் சில நேரங்களில் கரடு முரடா, மேடு பள்ளமாக இருக்கிறதுண்டு. எதிரிலே சில தடைகள் வருவதுண்டு. ஆனால் இதற்கு முன்பாக ஒரு தூதன் உங்களுக்கு முன்பாய் செல்வான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் செல்ல வேண்டிய பாதையிலே உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அவர் உங்களுக்காக அனுப்புவார். எல்லா தடைகளையும் உடைப்பார். உங்கள் ஊழியத்தில் இருக்கிற தடைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள், திருமணத்தில் இருக்கிற தடைகள், பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள், கடன் நெருக்கடி, எல்லாவற்றையும் ஒரு தூதன் உங்களுக்கு முன்பாக சென்று செவ்வைப்படுத்துகிறதை இனி வரும் நாட்களில் நீங்கள் பார்க்க முடியும். எழுந்து போஜனம் பண்ணுங்கள், வேதத்தை வாசிங்க, தியானிங்க, நிறைய வேதத்தை உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மளுடைய இந்த சரீரத்திற்கு உணவு எப்படி அவசியமோ
உள்ளான மனிதனுக்கும் உங்களுடைய ஆத்மாவிற்கும் இந்த வேத வசனம் அவசியம். இதுதான் போஜனம். இந்த போஜனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த போஜனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு முன்பாக ஒரு தூதன் செல்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க, தூண்டு போயிருக்கீங்க, கவலைப்பட்டிருக்கீங்க, இல்லை பிரதர் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி டிப்ரெஷனில் கலங்கி சோர்ந்து ஒரு மூலையில் முடங்கிட்டிங்களா, ஒரு அறையில் முடங்கிட்டிங்களா, ஆஃபீஸில் நடக்கிற தொந்தரவுகளால் முடங்கி போயிட்டிங்களா, உங்களோட பணி ஸ்தலத்தில் வேலை இடங்களில் நடக்கிற தொந்தரவுகளால் சோர்ந்து போயிட்டிங்களா, ஊழியத்தில் யாரோ உங்களை நிற்கிறாங்க அதனால் உங்களுடைய சபையில் ஊழியத்தில் சோர்ந்து போயிட்டிங்களா? சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு முன்பாக ஒரு தூதன் நடந்து செல்கிறான். சரியா? விசுவாசத்தோட இன்று நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு முன்பாக அனுப்புகிற தூதனுக்காய் நன்றி. அவன் எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் உடைக்கிற என் ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்கிறீர். நான் போஜனம் பண்ணி எழுந்து பிரயாணப்பட தயாராக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.